Hello friends, welcome to ARK Dairies 2024 ஓட brand new Bajaj Pulsar N160 பைக் நம்ம கிட்ட இருக்குங்க. இதோட எக்ஸ்-ஷோரூம் பிரைஸ் பாத்தீங்கன்னா 1,25,000 வருது. ஸோ 1,25,000க்கு ஒர்த்தா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் வந்துடும், இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே எல்இடியில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல் டிஸ்பிளே பாத்தீங்க அப்படின்னா எல்சிடியில் வந்துடும். உங்களுக்கு அண்டர்பெல்லி எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க, டியூப்லெஸ் டயர்ஸ், அலாய்ஸ், டியூவல் சேனல் ஏபிஎஸ் பைக் வந்துருது. மொத்தம் 3 கலர் ஆப்ஷனில் இருக்குது, யூஎஸ்பி போர்ட்டு. ஸோ எனக்கு 1.25 lakhஸ்க்கு பார்த்தீங்கன்னா 100% ஒர்த்தான பைக்கு. ஸோ நீங்கள் N160 வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம டீட்டெயிலாக பைக் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். போன வீடியோவில் தான் N250 நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அது மக்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் 160 பைக் கேட்டிருந்தீங்க, N160. ஸோ ரெண்டு பைக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ், அதாவது N160 நீங்கள் ஏன் வாங்கணும், இல்லை N250 ஏன் வாங்கணும், ரெண்டுமே கம்பேரிசன் நம்ம எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்ப்போம். ஸோ நான் ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து டயர்ஸ் பிரேக்கிங்கில் போயிடலாம். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 17 inch அலாய்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து 110, 80, 17 டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா 130, 70, 17 டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வந்து 300mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க, ரியரில் வந்து 230mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டியூவல் சேனல் ஏபிஎஸ் வந்து பைக் வந்து வந்துடும். ஸோ நம்ம அலாய்ஸ் பார்த்தீங்கன்னா 17 inch. ஸோ டயர்ஸும் வைடான டயர்ஸ், பிரேக்கிங்கும் டியூவல் சேனல் ஏபிஎஸ், நல்லா பெரிய டிஸ்கே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 300mm, ரியரில் 230mm. ஸோ இதே டிஸ்க்கு டியூவல் சேனல் ஏபிஎஸ் தான் 250க்கும் வருது. ஸோ பிரேக்கிங் பொறுத்த வரையும் செம்ம கான்ஃபிடண்ட்டாக இருக்கும். ரோட் கிரிப்பும் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வைடான டயர்ஸு, பிரேக்கிங் கொடுத்துருக்காங்க, டியூப்லெஸ் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க. நான் ஆன் பண்ணி காமிச்சிட்றேன். ஸோ லோ பீம், ஹை பீம், ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்பு, டிஆர்எல் பார்த்தீங்கன்னா எல்இடியில் வந்துடும். ஸோ இண்டிகேட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே எல்இடியில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட்டை கேட்டுருங்க. அண்டு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம டிஸ்பிளேக்கு வந்துடுவோம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வித் ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோடு இருக்குது. ஸ்பீடா மீட்டர் ஆகட்டும், ஓடோ மீட்ரு, ட்ரிப் மீட்டர் ஆகட்டும், ஆர்பிஎம் மீட்டர்ஸு, கிளாக், அதே மாதிரி கீர் பொசிஷன் இண்டிகேட்டர்ஸும் பைக்கில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஏபிஎஸ்லேருந்து எல்லா சென்சார்ஸும் உங்களுக்கு வந்து எல்லாமே எல்சிடியில் நல்லா தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சுவிட்சஸ் பார்த்துருவோம். ஸோ லெஃப்ட் சைடு பார்த்திங்க அப்படின்னா இந்த இடம் பாஸ் சுவிட்சு, ஹை பீம், லோ பீமுக்கு. அண்ட் இந்த சுவிட்ச் பார்த்திங்கன்னா நம்ம ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இண்டிகேட்டர் லெஃப்ட் அண்ட் ரைட் இண்டிகேட்டர்ஸு, கீழே பார்த்திங்கன்னா ஹாரன் உங்களுக்கு அடித்து காமிச்சிடுறேன். ஸோ 250க்கும் N250க்கும் N160க்கும் சுவிட்சஸில் பார்த்திங்கன்னா வேறு பெரிய அப்டேட்டே இல்லை, ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தான். இந்த சைடு பார்த்திங்கன்னா கில் சுவிட்சு. இது வந்து நம்ம ஹெட்லைட் ப்ரொஜெக்டர் வந்து ஆன் பண்ணிக்கலாம், வேணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ஹெட்லைட் வந்து இப்போ BS6 பைக்ஸ் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா ஹெட்லைட் எப்போவுமே ஆனில் இருக்கும். ஸோ இதில் வந்து சுவிட்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் ஆனும் பண்ணிக்கலாம், ஆஃபும் பண்ணிக்கலாம். அண்ட் இது இக்னிஷன் சுவிட்சு. அண்ட் இந்த பைக்லேயும் பார்த்திங்கன்னா சிங்கிள் பீஸ் ஹேண்டில் பார் தான் கிடச்சிருக்கு ஃப்ரண்ட்டில். அண்ட் யூஎஸ்பி சார்ஜிங் போட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மொபைல்ஸ், கேஜெட்ஸ்க்கெலாம் சார்ஜ் பண்ணிக்கலாம். டேங்க் கெப்பாசிட்டி பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா 14 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. பைக்கோட பெர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இன்ஜின் பற்றி பார்த்துடலாம். சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வு 165cc. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 0 to 80 பார்த்திங்கன்னா லெஸ் தென் 10 செகண்ட்ஸ்லேயே 0 to 80 பண்ணுது. ஸோ நம்ம வந்து டெய்லி கம்யூட் யூஸ் பண்ணுறோம், ஒரு சிட்டிக்குள்ளே தான் நீங்கள் அதிகமாக ஓட்ட போகிறீங்க, உங்களுக்கு வந்து 0 to 80, அதாவது ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குயிக்காக இருக்கணும், எனக்கு அது இருந்தாலே போதும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த பைக்கை பர்ச்சேஸ் பண்ணலாம். 0 to 80 பார்த்திங்கன்னா லெஸ் தென் 10 செகண்ட்ஸில் பண்ணுது. 0 to 100 பார்த்திங்கன்னா 16 செகண்ட்ஸ் எடுத்துக்குது. டாப் ஸ்பீட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 120+ வந்து பைக் ஈஸியாக பண்ணும். மைலேஜ்னு பார்க்கும்போது நம்ம எப்படி ஓட்டுறோமோ அதுக்கேற்ற மாதிரி மைலேஜ் வந்து மாறும். அதிகபட்ச மைலேஜ் பார்த்திங்கன்னா ஒரு 60 கிட்ட இந்த பைக் வந்து தரலாம். ஸோ 14 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி நம்ம ஃபுல் டேங்க் பண்ணோம் அப்படின்னா ஒரு 650 கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா தாராளமாக ஓட்டலாம். ஸோ நல்ல ஃபியூவல் ரேஞ்ச் இருக்குது, நல்ல பெரிய 14 லிட்டர்ஸ் டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. சீட்ஸ்ன்னு பார்க்கும்போது இந்த பைக் வந்து ஸ்ப்ளிட் சீட்டு தான் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம ஓட்டுறவங்களுக்காகட்டும், பில்லியன் ஆகட்டும், நல்ல கம்ஃபர்ட்டாக வைடான சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சீட்டும் பார்த்திங்கன்னா நல்ல குஷனாக பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகவே இருக்குது. ஸோ லாங் ரைட்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கும். ரைடர் ப்ளஸ் பில்லியன் ரெண்டுத்துக்குமே ஸ்ப்ளிட் சீட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரெண்டு பேருக்கும் பார்த்திங்கன்னா நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குது. கிராப் ரயிலும் பார்த்திங்கன்னா மெட்டலில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக்கில் 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க. செயின் டிரைவ் தான் பைக்கு கிடைக்குது.
ஸோ பைக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாரி கார்ட்லேருந்து எல்லாமே வந்துடும். அண்ட் ரியர் சைடும் பார்த்தீங்க அப்படின்னா இண்டிகேட்டர்ஸும் உங்களுக்கு எல்லாமே எல்இடியில் கொடுத்துருக்காங்க. டேஞ்சர் லைட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்இடியில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டயர் அக்கர் வந்து நல்லா பெருசாகவே வந்துடுது. அதனால் நம்ம மலையில் அந்த மாதிரி ஓட்டினாலும் சேர்லாம் எதுவுமே அடிக்காது. ஸோ கம்ப்ளீட்டாக ரொம்ப பக்காவாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம பைக் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா கிராஷ் கார்ட்லேருந்து எல்லாமே வந்துடும். அண்ட் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே எல்இடியில் வந்துடுறதுனால நம்ம பைக் எடுத்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் எதுவும் ரெடி பண்ணணும்னு அவசியம் இல்லை, எல்லாமே இவங்க கொடுத்துட்றாங்க. சைடு மிரரும் பார்த்தீங்கன்னா நல்லா வைடாக இருக்குது. ஸோ ரியரில் என்ன வருதுன்றதை ரொம்ப கிளியராகவே தெரியும். கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா தரையிலேருந்து கிரவுண்ட் கிளியரன்ஸு 165 mm கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 165 mm கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் எந்த ஸ்பீட் பிரேக்லையோ எதுலேயுமே உங்களுக்கு வந்து தட்டாது. நம்ம சிட்டி யூசேஜுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா பழத்துலையும் அழகாக இறக்கி ஏற்றிட்டு நம்ம மட்டும் போயிட்டே இருக்கலாம். சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 795 mm கொடுத்துருக்காங்க. ஸோ ரைடர் உட்கார்றதுக்கு. ஸோ இது வந்து நம்ம ஷார்ட்டாக இருக்க ரைடர்ஸும் பார்த்தீங்கன்னா வண்டியை ஈஸியாக மேனேஜ் பண்ணலாம். பைக்கோட வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 154 kg வருது. ஸோ N250 கம்பேர் பண்ணும்போது ஒரு 10 kg வெயிட் கம்மி. அதே மாதிரி பைக் தள்ளுறதுக்கோ சென்டர் ஸ்டாண்ட் போடுறதுக்குமே எதுவுமே உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ ஒரு 5.5 5.6 ஹைட் இருக்கவங்களே பார்த்தீங்கன்னா ஈஸியாக மேனேஜ் பண்ணலாம். ரைடிங் பொசிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாகவும் இல்லை, ரொம்ப உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரண்ட்டில் ஃபால் பண்ணி ஓட்டுற மாதிரியும் இல்லை. நம்ம பைக் ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் மாட்ரேட்டாக தான் இருக்குது இந்த ரைடிங் பொசிஷனு. ஸோ இந்த பைக் யார் வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டெய்லி கம்யூட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஸோ சிட்டி யூஸு டெய்லி கம்யூட் பண்ணணும், ஆஃபீஸ்க்கு ரெகுலராக நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க, கொஞ்சம் கிறிஸ்பாக உங்களுக்கு வந்து பைக் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பைக் நீங்கள் எடுக்கலாம். ஏன்னா 0 to 80 அதாவது இனிஷியல் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா இந்த 0 to 80 லெஸ் தென் 10 செகண்ட்ஸில் பண்ணுறது குயிக்காக இருக்குது பைக். அதே மாதிரி மைலேஜும் பார்த்தீங்கன்னா அப் டு மினிமம் 50லேருந்து மேக்ஸிமம் 60 வரையும் உங்களுக்கு வந்து மைலேஜ் தரும் நம்ம ஓட்டுறதை பொறுத்து. வாரண்டின்னு பார்த்தீங்கன்னா பஜாஜ் சைட்லேருந்து 75,000 கிலோமீட்டர் இல்லைனா 5 years வரையும் பார்த்தீங்கன்னா பஜாஜ் சைட்லேருந்து வாரண்டி கொடுக்குறாங்க. ஸோ நம்ம இன்ஜின் வாரண்டி பார்த்தீங்கன்னா அதான் உங்களுக்கு வந்து 5 years 75,000 கிலோமீட்டர் வருது. ஸோ அது வந்து பஜாஜ் கிட்டேருந்து ஒரு நல்ல அப்டேட்டாக நான் பார்க்குறேன். அண்ட் பைக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவாக நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னா எனக்கு என்ன சொல்கிறேனே தெரில. ஏன்னா இது ஒரு 160 ccயில் ஆல்மோஸ்ட் ஒரு நம்ம N250 ஓட்டுற அதே ஃபீலிங் இருக்குது, அதே சீட்டு, அதே 14 liters டேங்க் கெப்பாசிட்டி, ஒரு பிகர் பைக் ஃபீலு ஒரு லெசர் சிசிலே நம்மளுக்கு கிடைக்குது. N250யோட இந்த பைக் பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 rupees பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்குது. மொத்தம் 3 கலர் ஆப்ஷனில் கிடைக்குது, பிளாக்கு, ப்ளூ, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட், மொத்தம் 3 கலர் ஆப்ஷனில் N160 பைக் உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஸோ கலர் ஆப்ஷன் சூஸ் பண்ணுறதை பொறுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து ஒரு 2,000 3,000 அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாறுது. சஸ்பென்ஷனை பொறுத்த வரையும் ஃப்ரண்ட்டில் வந்து USD சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க, ரியரில் பார்த்தீங்கன்னா மோனோஷாக் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நார்மலாக டெலஸ்கோபிக் இருந்துச்சு. ஸோ இந்த வருஷம் 2024 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து USD சஸ்பென்ஷன் வந்து மாற்றிருக்காங்க. ஸோ இப்போ N160 N250 இந்த 2 பைக் இருக்குது. நான் போன வீடியோவில் தான் நம்ம N250 பார்த்துருந்தோம். ஸோ ரெண்டுத்துக்குமே ஆன டிஃப்ரென்ஸ் என்னன்றதை நான் சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம அந்த 160 250 சொல்லும் போதே கண்டிப்பாக ரெண்டுத்துக்கும் சிசி டிஃப்ரென்ஸு பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக மாறுன்றது உங்களுக்கு தெரியும். N250 பார்த்தீங்கன்னா நீங்கள் சிட்டி யூஸுக்கு தாராளமாகவே ஒரு 40-45 ஸ்பீட்லேயே டாப் ஸ்பீட்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டாப் கியர் போட்டுடலாம். ஸோ இன்ஜின் செம்ம ரிஃபைண்டாக இருக்குது N250யில் நான் சொல்கிறேன். பட் நீங்கள் வந்து ஒரு அட்ரினலைன் ஃபீல் பண்ணணும், ஸோ லாங் ரைட்ஸ் போகிறீங்க, அப்போ வந்து ஒரு ஆவரேஜாக ஒரு 120ல் நீங்கள் ஆவரேஜாக ஒரு ஓட்டணும், 110 120 அந்த ஸ்பீடில் ஓட்டணும் அப்படின்னா நீங்கள் N250 வாங்குறது பெஸ்ட்டு. ஏன்னா இதை விட ஒரு 25,000 எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா N250 வாங்கிடலாம். பட் N160 பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் எனக்கு வந்து சிட்டி யூசேஜ் நான் ஆஃபீஸ்க்கு தான் அதிகமாக எடுத்துகிட்டு போவோம் வண்டி, எனக்கு கொஞ்சம் மைலேஜ் தரணும், எனக்கு டாப் ஸ்பீட்லாம் பிரச்சனையே இல்லை, எனக்கு க்ரூசிங் ஸ்பீடு ஒரு 90 இருந்தாலே போதும் அப்படின்னா நீங்கள் N160 வந்து எடுத்துக்கலாம். ஸோ இன்ஜின் சிசி அண்ட் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து நீங்கள் மாறும். அது தவிர என்னென்ன டிஃப்ரென்ஸை நான் சொல்லிடுறேன். ஃப்ரண்ட்டில் இந்த பைக்கில் USD பார்த்தீங்கன்னா நம்ம N250 37 mm கொடுத்துருப்பாங்க, அதோட இது ஒரு 5 mm வந்து USD வந்து சைஸ் கம்மி. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து அது இன்னும் ரொம்ப கொஞ்சம் ஹெவியாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்டு ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பார்த்தீங்கன்னா இதோட N250யில் 10 mm வித்து வந்து N250யில் டயர் சைஸ் வந்து அதிகம். பிரேக்கிங் பொறுத்த வரைக்கும் டுவல் சேனல் ABS 2 பைக்குமே கிடைக்குது. ஸோ ஹெட் லேம்ப், டேங்க் கெப்பாசிட்டி, சீட்ஸு, சீட் ஹைட்டு மற்றது எல்லாமே ஆல்மோஸ்ட் ஈக்குவல். நம்மளுக்கு டயர் சைஸ் மாறுது, ஸோ சிசி பெர்ஃபார்மன்ஸ் மாறுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்றபடி அவுட்லுக் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்குது. எதுவுமே இந்த ஹெட்லேம்ப்லேருந்து, சீட்ஸ்லேருந்து, டேங்க்லேருந்து, இந்த டிசைன்லேருந்து எதுவுமே 2 பைக்கும் பெருசாக எதுவுமே மாறல. கலர் ஆப்ஷனில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க.
அண்டு N250ல ரைடிங் மோட்ஸ் இருக்குது. ஸோ இந்த பைக்கில் வந்து ரைடிங் மோட்ஸ், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. பிரேக்கிங்கும் பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பைக் வந்து பெர்ஃபார்மன்ஸ் இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ பிரேக்கிங்கும் செம்ம கான்ஃபிடண்ட்டாக இருக்குது. ஏன்னா N250க்கு கொடுத்துருக்க அதே பிரேக்கிங் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. அதனால் ஒரு லெஸர் பவர் இன்ஜினுக்கு பிரேக்கிங் பொறுத்த வரையும் செம்ம கான்ஃபிடண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த பைக் பார்த்திங்கன்னா மன்னூர்பேட் அம்பத்தூரில் இருக்கக்கூடிய வெங்கடாச்சலம் மோட்டார்ஸ் கிட்ட தான் நம்ம இந்த பைக் எடுத்திருந்தோம். ஸோ அவங்கக்கிட்ட டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிள்ஸ் எப்போவுமே ரெடியாக இருக்கும். ஸோ நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணோம் அப்படின்னா வாங்கலாம். அதே மாதிரி மேக்ஸிமம் 80 to 90% வரையும் ஃபினான்ஸும் வந்து அவங்க ஷோரூமில் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அவங்க ஷோரூம் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் புது பைக் வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்க ஷோரூமை விசிட் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் ஒரு 20+ இயர்ஸாக பார்த்திங்கன்னா இந்த ஃபீல்டில் இருக்கிறதால சர்வீஸும் பார்த்திங்கன்னா பஜாஜ் பைக்ஸ்க்கு வந்து பெஸ்ட்டாக ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் சென்னை லிமிட்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா அவங்களே வந்து டேரெக்டாக உங்கள் வீட்டிலே வந்து பைக்ஸ்க்கு கொட்டேஷன் கொடுத்து பைக்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ நான் ஷோரூமோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த பைக் வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ரொம்ப ஒர்த்தான வண்டி இல்லை. 150cc 1.25 lakhsக்கு இதோட பெஸ்ட்டான ஒரு பைக் வந்து இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அது என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பஜாஜ் பல்சர் N160 வச்சுருக்கீங்கன்னா இந்த பைக்கில் என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க, என்னென்னலாம் பாசிட்டிவாக இருக்குது, உங்களோட மைலேஜ் என்ன, நீங்கள் வந்து இந்த பைக்கை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் புது பைக்ஸ் வாங்க போகிறாங்க தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து பஜாஜ் பைக்ஸ் வந்து நிறையா நம்ம பேஜில் வந்துகிட்டே இருக்குது. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அவெஞ்சர், பிளாட்டினான்னு நிறைய பைக்ஸ் வந்து லைனாக வரப்போகுது. உங்களுக்கு ஏதாச்சும் பஜாஜில் பைக்ஸ் வேணும் இல்லை இதுக்கு முன்னாடி வந்த பழைய பைக்ஸில் இருந்தாலும் சரி ஏதாச்சும் பைக்ஸை பற்றி நீங்கள் போடுங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். கமெண்ட்டில் வந்து கேளுங்க. ஸோ இந்த பைக்கை பற்றி எல்லா டீட்டெயிலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான இன்னொரு ஆட்டோமொபைல் சம்மந்தமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தென் பை ஃப்ரம் ARK.